ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருமாள் அனுகிரகத்தால் இந்த வருஷம் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்திக்கு ஒரு உற்சவம் பண்ணுறதுக்கான அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதை அனுபவிச்சுட்டும் வந்துட்டுருக்கோம். நேத்தியுடைய பகுதியில் வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுடைய ஸ்பீச்சில் குரு பரம்பரையில் வர ஆச்சாரியர்களுடைய திருநாமம், ராமானுஜருடைய சிஷ்யரான யக்ஞமூர்த்தி அப்படின்றவர் யார், அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி ராமானுஜரை சந்தித்தார், ராமானுஜர் எப்படி அவரை சிஷ்யராக ஏற்றுண்டார், அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ராமானுஜர் நம்ம எல்லாருக்கும் அருளின கிரந்தங்கள்லாம் என்னென்ன, ஸ்ரீபாஷ்யத்துடைய முக்கியத்துவம் என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நம்ம எல்லாருக்கும் விளக்க போகிறார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள். அதோடைய முதல் பகுதியை தான் இப்போ நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். எல்லாரும் தயாராக இருக்கோ அந்த அற்புதமான கிரந்தங்களை பற்றி தெரிஞ்சுண்டு அதை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அசேஷ சிதசித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதயே விஷ்ணவே நமஹ. யத்பதாம்போரு ஹத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். பரம் பிரம்மைவாக்யம் பிரமவரிகதம் தந்தரபி தத்பரோத்பாதாலீடம் விவச சுபத்யாஸ்பதமிதம் ஸ்ருதிஞாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோஜேனோ பாஸ்தம் தஹி விஜயதே யாமுனமுனிः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. பிரணாமம் லக்ஷ்மணமுனிம் பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி சூக்திः த்வாதீனபதிகாம் க்ருதீம். பிரணாமம் லக்ஷ்மணமுனிம் பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி சூக்திः த்வாதீனபதிகாம் க்ருதீம். பகவத் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பரமாக, அதாவது விசிஷ்டாத்வைதத்துக்கு தொண்டாற்றின விதமாக 9 கிரந்தங்களை அருளி செய்துள்ளார். அதில் 9ன்றது கிரந்த ரத்னங்கள்னு பேர். நவரத்னங்கள் போல 9 ரத்னங்களை அருளியிருக்கார் நமக்கு. அந்த கிரந்த ரத்னங்கள் என்னென்ன அப்படின்னா, ராமானுஜர் அதாவது 3 சொல்லுவா உலகத்துல இன்னைக்குமே கிரந்தத்திர பண்றதுக்கு. பிரஸ்தானத்ரயி அப்படின்னு வா. பிரஸ்தானத்ரயின்றது என்னதுன்னா, பொதுவாகவே வேதாந்தத்தை எடுத்துட்டுவா பிரஸ்தானத்ரயிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அதுல சங்கரர் ஆகட்டும், மத்வர் ஆகட்டும், ராமானுஜரும் ஆகட்டும், அவ பண்ணியிருக்கா. ராமானுஜன் எப்படி பண்ணியிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது முதல்ல சொல்ல போனா பிரம்மசூத்திர பாஷ்யங்கள். பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு எழுதினவர் வேதவியாசர். அந்த வேதவியாசர் இயற்றின பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு சங்கரர் அத்வைத பரமாகவும் மத்வர் துவைத பரமாகவும் பாஷ்யம் பண்ணார். அதுக்கு பேரு சங்கர பாஷ்யம், மத்வ பாஷ்யம். அது அவளுடைய சித்தாந்த பரமாக எழுதியிருக்கா. உள்ளது உள்ளபடி மத்வரும் உள்ளது உள்ளபடி வேதவியாசர் கருத்துக்களை கொண்டு எழுதியிருக்கார். அதே போல ராமானுஜரும் பிரம்மசூத்திரத்துக்கு அதே போல அடுத்ததா என்ன சொல்லணும்னா, ராமானுஜரும் எழுதியிருக்காரு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். ஆனா அதுக்கு ராமானுஜ பாஷ்யம் இல்லாம அதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரிட்டு இருக்காரு. நம்மளுடைய சம்பிரதாய பேரை அதுக்கு இட்டிருக்காரு ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி. ஸ்ரீபாஷ்யம்னு நம்ம சம்பிரதாய கிரந்தத்துக்கு பேர். தாயாரோட பேரை கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமியோட அருளால விளஞ்ச பாஷ்யம். அத சரஸ்வதி தேவியே உகந்து பேரிட்ட பாஷ்யம் அது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு. அடுத்தது பகவத்கீதைக்கு பாஷ்யம். பகவத்கீதைக்கு திரிமதாச்சாரியார்களுமே பாஷ்யம் பண்ணியிருக்கா. அதாவது கீதையோட சாரத்தை ஒவ்வொரு ஆச்சாரியால், அதாவது எப்படின்னா சங்கரர் கீதைக்கு சாரம் பண்ணியிருக்கார், பாஷ்யக்காரரும் கீதைக்கு சாரம் பண்ணியிருக்கார். அந்த கீதைக்கு எப்படின்னா ஆளவந்தார் கீதாசாரம் கீதார்த்த சங்கிரகம்னு 2 கிரந்தம் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம ராமானுஜர் 18 அத்தியாயத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கார் கீதைக்கு. அந்த கீதா பாஷ்யத்துக்கு நம்ம சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தாத்பரிய சந்திரிகை அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதினார் சம்ஸ்கிருதத்துல. அந்த தாத்பரிய சந்திரிகைக்கு உரைய 3 பாஷ்யங்களை கொண்டு உத்தமோர் சுவாமி வீரராகவாச்சாரியார் சுவாமி உரையிட்டார். தாத்பரிய சந்திரிகைக்கு கொண்டு பகவத்கீதா பாஷ்யத்தை கொண்டு தேசிகன் உரையை கொண்டு. இதுக்கப்புறம் உபனிஷத்துகள் மொத்தமே தசோபனிஷத்துகள்னு 10 உபனிஷத்துகள் உண்டு. அது என்னென்ன உபனிஷத்னா, ஈசாவாசி உபனிஷத், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், அப்புறம் தலவாக்கர உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத்,
சாண்டோக்கிய உபனிஷத், இந்த மாதிரி உபனிஷத், பிருஹதாரண்ய உபனிஷத், குபால உபனிஷத்னு இருக்கு. இந்த மாதிரி இந்த 10 உபனிஷத்துகளுக்கும் அதாவது 3 திருமதாச்சாரியர்களும் பண்ணியிருக்கா. அப்ப சரி, ராமானுஜர் உபனிஷத்துக்கு தனியா சங்கரர் பண்ணியிருக்கார், மத்வரும் பண்ணியிருக்கார், உபனிஷத்களுக்கு பாஷ்யம் தனியா ஒவ்வொன்னுத்துக்கும் தச பிரகரணமா. ஆனா நம்ம கேள்வி கேட்கலாம், ராமானுஜர் பண்ணவே இல்லையா உபனிஷத்துக்கு, எங்க அவர் தனியா உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினார்னு கேட்டா, இப்பதான் அவருடைய 9 கிரந்தங்கள்ல நம்ம பிரவேசிக்கிறோம். ராமானுஜர் உபனிஷத்து சம்பந்தமா பண்ண முதல் கிரந்தமே, அதுவும் விசிஷ்டாத்வைத மத கொள்கை சம்பந்தமா பண்ண கிரந்தம், முதல் கிரந்தம் வேதார்த்த சங்கிரகம்னு பேரு. அதாவது வேதார்த்த சங்கிரகங்கிற கிரந்தம் என்ன சொல்றதுன்னா, ராமானுஜர் அதுல விசிஷ்டாத்வைத மத கொள்கைகளுடைய தத்துவங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம பிற மத கண்டனங்கள், குறிப்பாக சங்கர பாஸ்கர பிராபாகர மறுப்பு, சங்கர பாஸ்கர பிராபாகர யாதவ பிரகாச பாட்ட மதங்களுடைய மறுப்புகளை தன்னுடைய 2வது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த இதுல கூடிய உபனிஷத்துக்கு தப்பா அர்த்தம் சொன்ன குத்ருஷ்டி மதங்கள், பாக்ய குத்ருஷ்டி மதங்களுடைய வாதங்களையும் அதுல குத்ருஷ்டி மதங்களுடைய கண்டிக்கிறார். இதுல உபனிஷத்துக்கு உள்ளபடி அர்த்தங்களை கூறி வேதார்த்த சங்கரம்ங்கிற கிரந்தத்தை ஏற்றினார் ராமானுஜர். இது உபனிஷத்து சாரமா திருமலையில திருவேங்கடமுடையான் முன்னாடி அதை அவர் ஏற்றினார். அதை அவருடைய சிஷ்யர்கள் பட்டோலப்படுத்தினார். இன்னமும் கூட நம்ம திருமலையில போய் சேவிக்கலாம் ராமானுஜர் வேதார்த்த சங்கர உபதேச திருக்கோலத்துல. அவர் எந்த திருக்கோலத்துல உபதேசம் பண்ணாரோ அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. திருமலா திருப்பதி திருவேங்கடமுடையான் சன்னதி மேல அனந்தாழ்வார் பிரதிஷ்டை பண்ண திருமேனி அது. அந்த திருமேனியை இன்னும் நம்ம போய் சேவிக்கலாம். அடுத்த கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம். உபனிஷச்சேரி இப்ப சமாதான ஆட்சேபனை கேட்கலாம், பாஷ்யக்காரர் பண்ணவே இல்லையா உபனிஷத்துக்கு பாஷ்யம். இதுலயே அவர் உபனிஷத்துடைய சார கருத்துக்களை உள்ளபடி சொல்லிட்டார். அதனால அது உபனிஷத்து கிரந்தம் பண்ணதாவே நம்ம ஏத்துக்கலாம். 2வது ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம்ன்றது என்னதுன்னா பிரம்மசூத்திரத்துக்கான வியாக்கியானம். அதுலயும் வியாசர் பிரம்மசூத்திரங்களை தொகுத்து எழுதினார். அவருக்கு வியாசருக்கு பேர் பாதராயணர்னு பேரு. பாதரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இலந்தை மரம்னு பேரு. அவருக்கு அந்த இதுக்கடியில் அவதரிச்சவனால அவருக்கு பேரு பாதராயணர்னு பேரு, பகவத் பாதராயணர்னு பேரு. அது இன்னொரு பேர் அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு. கிருஷ்ணானா அவருடைய உடம்பு நீளம், கிருஷ்ணானா கருமைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. துவைபாயனம், துவைப்பம்னா தீவுன்னு அர்த்தம். அந்த துவைபாயனத்துல அந்த தீவுல அவதரிச்சவனால அவருக்கு பேர் வியாசர். வியாசர் பெருமாளுடைய சாட்சாத் ஆவேச அவதாரம். அவருக்குள்ள லவலேசமா இருக்கு அப்படின்றனால, ஆனா இருந்தாலும் வியாசர் பகவானோட அவதாரமே, பகவான் வேத வியாசர்னே அவருக்கு பேரு. அதனால வேதவியாசருடைய அவதாரத்தை நம்ம வியாசாய விஷ்ணு ரூபாயன் சமக்கிரநாமத்துல நம்மள பெருமாளை சேவிக்கிறோம், வியாசரை நமஸ்காரம் பண்றோம். வியாசர் பிரம்மசூத்திரங்கள், அதாவது வியாசர் என்ன பண்றாருன்னா வேதங்கள் நாங்களும் தொகுக்கிறார். ரிக் யஜு சாம அதர்வணகான்னு. அதுக்கு ஒவ்வொரு சிக்கியம் ஒரு சாக்கை எழுதியிருக்கா. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கை அதெல்லாம் இருக்கு, உபனிஷத் அதெல்லாம். ஆனாலும் கூட சாமானிய ஜனங்களால எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு கருணையுள்ளம் கொண்ட வியாசர் அவர் 18 புராணங்களையும் வெளியிட்டு அருள்றார் வியாசர். தாத்மீக ராஜச தாமச புராணங்கள். அது மட்டும் இல்லாம அது பண்ணினதுக்கு அப்புறம் கூட வியாசர் என்ன பண்றாருன்னா, சரி ஜனங்கள் எப்படி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கோசரம் ஒரே வரிகள்ல எழுதும்படி பிரம்மசூத்திரங்களை எழுதுறார். ஒரே ஒரு வார்த்தை தான், அபாரிசம்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. ஓ மதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுதான் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா என்ன பண்றாருன்னா, அதுல என்ன பண்றாருன்னா அவருடைய சிஷ்யர்கள், குறிப்பா நம்ம சம்பிரதாய ரிஷிகள் ஆன யாருன்னா பகவத் போதாயனர், அவருடைய பிரதம சிஷ்யர் பகவத் போதாயனர், டங்கர், திரமிடர், குஹதேவர், பிரம்மநந்தி, பாருஷி, கபர்தின் போன்ற இந்த 4 ரிஷிகள் விசிஷ்டாத்வைத உபனிஷாதி பரம்பரைகள். இவரால் என்ன பண்றாரு, இதுல போதாயனங்கிறவர் என்ன பண்றாருன்னா, இவராதான் பாஷ்யக்காரர் குறிப்பிடுறார் தன்னுடைய 2வது மங்கள ஸ்லோகத்துல பகவத் போதாயன விஸ்தீர்ணம்னு ஆரம்பிக்கிறார். இது வேதார்த்த சங்கரகத்திலையும் வருது. இதெல்லாம் என்னோட கருத்துக்கள் இல்லை, நம்மளுடைய இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பிரவர்த்தகர்களுடைய கருத்து அப்படின்னு தான் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ராமானுஜர் பகவத் போதாயனர் என்ன பண்றாரு, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு விருத்தி உரை எழுதுறார், கமெண்ட்ரி. அதுல என்ன சூத்திரக்காரரோட இருக்கு. அவர் என்ன எழுதுறாருன்னா போதாயன விருத்தி கிரந்தம்னு பேரு. அந்த கிரந்தம் எங்க இருக்குன்னா காஷ்மீரத்துல சாரதா வித்யா பீடத்துல இருக்கு. ஆளவந்தார்னு ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன பிரவர்த்தகர் இருந்தார். அவருக்கு 3 ஆசைகள் இருந்தது. அதுல முதல் விஷயம் என்னன்னா பிரம்மசூத்திரத்துக்கு உரையிட்டு எழுதணும், அது முதல் ஆசை. 2வது ஆசை திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் இட்டருள்ளணும், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும். 3வது ஆசை என்னன்னா வியாசர் பராசரி இவர்களுடைய பேரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இடணும். இந்த 3 ஆசை. ஆனா ஆளவந்தாருக்கு அப்ப வயது முதிர்ச்சி ஆகுது. ஏன் ஆளவந்தாரால பண்ண முடியாதான்னு பல பேர் கேட்கலாம். அந்த கிரந்தத்தை ஏன் ராமானுஜர் பண்ணினார்னு. ஆளவந்தாரால முடிஞ்சிருக்கும், ஆனாலும் ஒரு காரணம் கொண்டுதான் ஆளவந்தார் அதை பண்ணல. அப்ப ஆளவந்தாருக்கு வயது முதிர்ச்சி அடைஞ்சிட்டார்.
ஆளவந்தார் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, வயசான காலத்துல, அந்த காலத்துல எதுவுமே கிடையாது, பல்லக்கு, அந்த காலத்துல பல்லக்கு குதிரையில தான் போகணும். காஷ்மீரம் எங்க இருக்கு பாருங்க அந்த காலத்துல, ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ்ல. இப்ப ஆளவந்தார் வயசு முதிர்ச்சி அடைய அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்தார் தர்சன நிர்வாகமா. ஒரு நாள் ஆளவந்தார் திடீர்னு ஒரு நாள் பெரிய நம்பிகள்கிட்ட உத்தரவிடுற, ராமானுஜனை இங்கே அழைத்து கொண்டு வான். அவரை பார்த்து சொல்ற, ராம் முதல்வன் இவன். ராமானுஜர் அழைச்சிட்டு வரும்போது பெரிய நம்பிகள் மதுராந்தகத்துல ராமானுஜரை பார்த்துட்டு அவர் அழைச்சிட்டு வர, அங்கிருந்து நேர காஞ்சிபுரத்துல இருந்து அழைச்சிட்டு வரும்போது ஆளவந்தார் அவ 2 பேரும் வர நேரம் ஸ்ரீரங்கத்துல இங்க வட திருக்காவேரி கிட்ட திருக்கரம்பன் படித்துறைன்னு ஒரு இடம் இருக்கு, இன்னமும் பார்க்கலாம். ஆளவந்தார் திருவரசம் அங்கதான் இருக்கு. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கூட்டமா ஸ்ரீ வைஷ்ணவா கோஷ்டி இருக்கிறத பாக்குறாங்க. அங்க பார்த்தா என்ன விஷயம் அவ கேட்க, ஆளவந்தார் பரம திருநாடு எழுந்தருளிட்டார், பரம்பதிச்சார் அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப சோகம் விடுறா. ராமானுஜரால ஆளவந்தார் அப்படியே சேவிக்க முடியல. அவருடைய இந்த திருமேனி, அவரோட சரம திருமேனியை தான் சேவிக்கிறார் போயிட்டு. அவர் எப்படி ஆச்சாரிய ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துல சேவிக்க முடியல அவரை. உடனே என்ன பண்றார், ஆளவந்தார் அவருடைய சரம திருமேனியை நமஸ்காரம் பண்றார். அந்த திருமேனியை நமஸ்காரம் பண்ணதோட இல்லாம அவருக்கு ஒரே வருத்தம், இந்த மாதிரி சேவிக்க முடியலையேன்னு. அப்ப பார்க்கும்போது இந்த கையில 3 விரல் மடங்கி இருக்கு. அதுல கேட்கிறார், இதுல ஏதாவது 3 அவருடைய, அதாவது நாம் இருந்த போது அவருக்கு ஏதாவது ஆசைகள் இருந்ததா, அது ஏன் அந்த ஏதாவது குறைகள் இருந்ததா, அந்த குறைகள் ஏன் தீர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்கிறார். அவ சித்தியர்கள்லாம் சொல்றாரு. அவர் உடனே பிரதிஜ்ஞை பண்றார், நான் பிரம்மசூத்திரத்துக்கு போதாய விருத்தியை கொண்டு உரை எழுதுறேன், 2வது திருவாய்மொழிக்கு கிரந்தம் பண்றேன், 3வது வியாசர் பராசரோட பேரை ஒரு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இடுறேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பண்றாருன்னா, அதுலதான் ஒன்னானது என்ன பண்றாரு, ராமானுஜர் காஷ்மீரத்துல இருக்கிற சாரதா பீடத்துக்கு போறார். சாரதா பீடத்துக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற காஷ்மீர வாதிகளுடன், காஷ்மீரத்துல இருக்கிற சரஸ்வதி பண்டாரம்னு பேர் அந்த இடத்துல, அந்த நூலகம் அந்த இடத்துக்கு பேரு சரஸ்வதி பண்டாரம்னு பேரு. அந்த இடத்துல போயிட்டு போதாயன விருத்தியா கிடைக்கிறது அவருக்கு. ஆனா அங்க இருக்கிற பண்டிதர்கள் அதை ஒத்துக்கல. என்ன தெரியுமா பண்றார், போதாயன விருத்திய அவ போர்ஸ்ல வாங்கி போயிடுறாரு. பாக்கியக்காரர் ரொம்ப வருத்தப்படுறார். உடனே கூரத்தாழ்வான் அதை மனனம் பண்ணிடுறார். ஒரு நாள் முழுக்க அவர் சொல்ல அத்தனத்துக்கும் விருத்தி உரை எழுதுறார். இதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யத்தை பூர்த்தி பண்ணவர் யாருன்னா எங்கள் ஆழ்வான்னு பேரு. எங்கள் ஆழ்வான், ஏன் அவருக்கு அந்த விஷ்ணு சித்தருங்கிற எங்கள் ஆழ்வான்னு பேரு. ஏன் அவருக்கு பேர் எங்கள் ஆழ்வான்னு பேருனா, அவர் ஸ்ரீபாஷ்யத்தை பூர்த்தி பண்ணார். ஏன்னா கூரத்தாழ்வானுக்கு கிருமி கண்ட சோழனால ஏற்பட்ட கொடுமையில அவர் கண்ணை இழந்துட்டார். அப்ப அந்த இதுல இதை பூர்த்தி பண்ணது யாருன்னா எங்கள் ஆழ்வான் தான். அதனால அவருக்கு பேர் எங்கள் ஆழ்வான் ராமானுஜர் திருநாமம் ஜாத்தினார். இப்ப ஸ்ரீபாஷ்யம் போதாயன விருத்தி பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தியுடைய எழுதிட்டார். இதை சரஸ்வதி தேவியா மகிழ்ச்சி தன்னோட தலையில சிரசில ஏந்திண்டு, அது மட்டும் இல்லாம பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் ஆராதனை தாம் ஹயக்ரீவர் தனக்கு கொடுத்த விக்கிரகத்தை ராமானுஜர்கிட்ட கொடுக்கிறார். அதை அதுதான் இனி வைவையா ஆச்சாரியன் வையா தேசிகன் வையா சுவாமி அப்புள்ளார் வையா தேசிகனுக்கு அது வையா பரகால மடத்துல இருக்கு. இன்னும் கூட அந்த லட்சுமி ஹயக்ரீவர் சுவாமி சரஸ்வதி தேவி கையில ஹயக்ரீவர் தானே கொடுத்த மூர்த்தி அது இருக்கு. இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு பல ஆச்சாரியர்கள் எழுதின. அதுல முதல்ல தோன்றின ஒரு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ருத பிரகாசி கைன்னு பேரு. அது இல்லாவிட்டு ஸ்ரீபாஷ்யம் படிக்க முடியாது. அந்த ஸ்ருத பிரகாசி கையை தான் ரங்கநாதரே காப்பாத்தினார். வரதராஜனும் ரங்கநாதனும். ஸ்ரீரங்கத்துல துருக்க படையெடுப்பு நடந்தது. துருக்க படையெடுப்பு, அந்த படையெடுப்பின் போது என்ன ஆச்சுன்னா பல பேர் கொல்லப்பட்டா. 12,000 பேருடைய கலகம் நடந்தது. அப்ப அந்த 12,000 பேருடைய கலகத்துல என்ன ஆச்சுன்னா, சுவாமி சுதர்சன சூரி பட்டர் இருந்தார். அவர் தான் சுதப்பிரகாசிக்க எழுதினார். அவருக்கு இன்னொரு பேர் சுதப்பிரகாசிகாச்சாரியார்னு பேரு. அவர் என்ன பண்றாருன்னா, சுவாமி தேசிகன்கிட்ட சொல்லிட்டு என் புத்திரர்களும் சுதப்பிரகாசி உங்ககிட்ட கொடுக்குற, நீ கிளம்பி காப்பாத்தி வேறு போன்றார். அவர் நேர தேசிகன் சத்தியாகாலம் போயிடுறார். சுதப்பிரகாசிய காப்பாத்தினார் அவர். சுதர்சன சூரிய அங்க பிணமா கிடந்து அந்த இதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு சுருத்தப்பிரகாசியை காப்பாத்தினார். இன்னைக்கு சுருத்தப்பிரகாசிக்கு இல்லைன்னா நம்மளால ஸ்ரீபாஷ்யத்தை படிக்க முடியாது. சுவாமி தேசிகன் நம்ம கிட்ட சுருத்தப்பிரகாசிக்கல. அதனால திக்கெட்டும் பாஷ்யம் என்று உரைத்திட நான் தன்னோட திருநாள் பாட்டுல சொல்றார் அவர். ஆக ஸ்ரீபாஷ்யம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரந்தம். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் பாக்கியக்காரரோட முதல கட்டளையே என்னன்னா, ஸ்ரீபாஷ்யத்தனை அதனை படித்து மனனம் பண்ணணுங்கிறார். டெய்லி வாசித்து போற வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு அதோட முதல் கட்டளையே ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணுங்கிறார். அவ்வளவு உகப்புக்குரிய கருத்தது. அப்ப நம்ம எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவால ஸ்ரீபாஷ்யத்தை, அதுக்கு ஸ்ரீபாஷ்ய காலசேவ அதிகாரிகள் இருக்க, ஸ்ரீபாஷ்யத்தை படிக்கணும் விஷயம். இதுக்கு பல பேர் வித்தி கிரந்தங்கள் எழுதியிருக்கு. அதுல ஒண்ணு சுதப்பிரகாசிகை, அதுக்கு அடுத்தது நியூக மாலிகா அப்பையப்ப தீட்சிதர் எழுதினது. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் கூட பல கிரந்தங்கள் எழுதினார் சுதப்பிரகாசிகைக்கு. நடாதூரம்மா தத்துவசாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அதுக்கு அடுத்தது நியாய குலீஷம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அப்புள்ளார் எழுதின வாத விளக்க நூல் நியாய குலீஷம் அப்படின்ற ஒரு கிரந்த நூல். இதுக்கப்புறம் வாதாவளி
இதுக்கப்புறம் சுவாமி ரங்கராமானுஜ முனி வந்து உபனிஷத் பாஷ்யக்காரர் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபாஷ்ய தர்ப்பணம் அப்படின்னு உத்தமூர் சுவாமி எழுதியிருக்காரு. பல பேர் பலவிதமா கிரந்தம் எழுதியிருக்காரு. சாரீரிகாவளின்னு ஒரு பாஷ்யத்துக்கு பேர், அதுக்கு சுதர்சன சுவாமி புத்தூர் சுதர்சன சுவாமி உரை எழுதியிருக்காரு. பல பேர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதியிருக்காரு. சில முக்கிய நூல்கள். அடுத்த நூல் வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த நூல் என்னதுன்னா பகவத்கீதா பாஷ்யம். பகவத்கீதைக்கு என்ன பண்றாருன்னா ராமானுஜர் வந்து உரை எழுதுறார் பிரஸ்தானத்திரைய சாரமா. இந்த பகவத்கீதையில வந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட ஆச்சாரியனான ஆளவந்தார நமஸ்காரம் பண்றாரு. இந்த முதல் ஸ்லோகமே ஆளவந்தார தனியனை சேவிக்கிறேன், எம்பெருமானார் அருளி செய்த தனியன்னு பேர் இருக்கு. ஆளவந்தார் அருளி செய்த தனியனின்படி அதாவது பகவத்கீதையில இந்த 18 அத்தியாயத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா, அதுல 7, 9, 10வது அத்தியாயம் வந்து விசிஷ்டாத்வைத பரமா, நம்மளோட சரீரி பாவம் சேதனா சேதனம் பத்தி சொல்றது. இதுதான் வந்து நம்மளோட சம்பிரதாய கிரந்தம். விசிஷ்டாத்வைத பரமா இருக்கு. அதுக்கு பகவத்கீதைக்கு பாக்கியம் பண்ணார். அதுக்கு சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார் தாத்பரிய சந்திரிகை அப்படிங்கிற கிரந்தம். திருக்கள்ளம் சுவாமி உரை எழுதியிருக்காரு. அது போக அப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் வேதாந்த சாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதுறாரு. வேதாந்த சாரங்கிற கிரந்தம் என்ன சொல்றதுன்னா, இப்ப எல்லாருமே ஸ்ரீபாஷ்யத்தை படிச்சு மனனம் பண்ண முடியாது. இப்ப வேதாந்த சாரம்ன்றது என்னன்னா லகு ஸ்ரீபாஷ்யம்னு பேரு. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் விலாவாரியா எழுதாம சின்னதா அதெல்லாம் சுருக்கமா எழுதி சாமானியர்களும் புரிந்து கொள்ளும்படியாக அழகாக அருளி செய்யப்பட்ட நூல் வேதாந்த சாரம். அடுத்தது வேதாந்த தீபம். இந்த நூல் என்னதுன்னா இதுவும் ஒரு லகு ஸ்ரீபாஷ்யம் தான். அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல உள்ள கருத்துக்கள்லாம் எளிதில் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு இதுக்கு அத்தியாயத்துக்கு லூசிடா கிறிஸ்டல் ஃபார்மா எழுதியிருக்காரு பாஷ்யக்காரர். இது வேதாந்த தீபம்னு பேரு. லகு ஸ்ரீபாஷ்யம் 9 கிரந்தங்கள்ல. தேங்க்யூ ஸோ மச் வருண் ஸ்ரீவத்சன். இன்னையோடைய ஸ்பீச்சுமே ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளவு முக்கியமான கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு உடையவர் கொடுத்துருக்கார். ஸ்ரீபாஷ்யம்னா என்ன, அவர் உபனிஷத்துக்கு ஏன் தனித்தனியாக உரைகள் எழுதலை, மற்ற ஆச்சாரியர்கள் பற்றி நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப அற்புதமாகவும் விசேஷமாகவும் இருந்தது. ஐ எம் ஷியூர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இதை நீங்கள் எல்லாருமே நல்லா ரெஸ்ட்ரிக்டட். நவரத்ன கிரந்தங்களுடைய முதல் பகுதி தான் இப்போ கேட்டிருக்கேன். இதோடைய தொடர்ச்சி இன்னும் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு உடையவருடைய ஜெயந்தி. கண்டிப்பாக நாளைக்கும் இதோடைய தொடர்ச்சியை பாருங்கோ. அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஆதிசங்கர ஜெயந்தி வேறு இருக்கிறதுனால அதுக்கும் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது. குழந்தைகள்லாம் ஸ்லோகம் சொல்லியிருக்கா, அதையும் எல்லாரும் பார்த்து ரசிங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை கதவிருக்ஷாவின் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி உற்சவம் நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.